ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும். அறிமுகம். முதல் உலகப் போரின் மாபெரும் விளைவு உலக வரலாற்றில் தனித்தன்மை கொண்ட ரஷ்ய புரட்சி ஆகும். முதல் உலகப் போரின் காரணமாக ஏற்பட்ட பேரிழப்புகளும் பெருந்துயரங்களும் ரஷ்யாவில் நிலவிய மோசமான சமூக, அரசியல், பொருளாதார நிலைகளை அவற்றின் உச்சத்திற்கு இட்டு சென்றன. 1917 மார்ச் திங்களில் ஒன்று, நவம்பரில் மற்றொன்று என 2 புரட்சிகள் நடைபெற்றன. சார் மன்னர் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற பூர்ஷ்வாக்கள் போரை தொடர விரும்பினர். ஆனால் மக்கள் அதற்கு எதிராக இருந்தனர். எனவே அவர்களின் தலைவர் லெனின் வழிகாட்டுதலின்படி இரண்டாவது மாபெரும் புரட்சி மேற்கொண்டனர். ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவினார். புரட்சிக்கான காரணங்கள். சமூக காரணம். ரஷ்யாவில் மகா பீட்டரும் 2ஆம் கேத்தரினும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை மேற்கொண்டனர். ரஷ்ய விவசாயிகள் நில கிழார்களுக்கு சொந்தமான நிலங்களில் பண்ணை அடிமைகளாக கட்டுண்டு கிடந்தனர். கிரிமிய போரில் ரஷ்யா தோல்வியடைந்த பின்னர் சில சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. 1861 சார் 2ஆம் அலெக்சாண்டர் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்டார். ஆனால் அவர்களுக்கு வாழ்வதற்கு போதுமான நிலங்கள் வழங்கப்படவில்லை. இந்த விவசாயிகளே புரட்சியின் வெடிமருந்து கிடங்காயினர். நாடு தொழில்மயம் ஆனதின் விளைவாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் பெருகியிருந்தது. அவர்கள் மிக குறைவான ஊதியம் பெற்றதால் மனக்குறையுடன் இருந்தனர். புரட்சிவாதிகளின் பங்கு. இதே சமயத்தில் அறிவு ஜீவிகளிடையே புரட்சிகர கருத்துக்கள் பரவியதும் அவர்களை சார் மன்னர் ஒடுக்கியதும் சமதர்ம கொள்கையின் பால் பற்று கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளிடையே பரப்புரை செய்ய வைத்தது. விரைவில் மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வடிவம் கொண்டன. மேலும் சோசியலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சியும் உருவானது. சார் மன்னரின் எதேச்சதிகாரம். ரோமனோவ் வம்சத்தை சேர்ந்த சார் 2ஆம் நிக்கோலஸ் அரசு நிர்வாகத்தில் குறைவான அனுபவமே கொண்டிருந்தார். அவருடைய மனைவி சாரினா அலெக்சாண்டிரா ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஆளுமையாக இருந்ததால் நிக்கோலஸ் அவ்வம்மையாரின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தார். காலனிகளை கைப்பற்றும் போட்டியில் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மஞ்சூரியாவில் ரஷ்யாவின் உருவாக்கத்தை ஊக்குவித்தார். இது 1904 ஜப்பானோடு போரிட தூண்டியது. இந்த போரில் ரஷ்யா அடைந்த தோல்வி வேலை நிறுத்தங்களுக்கும் கலகங்களுக்கும் இட்டு சென்றது. சார் எதிர்ப்பு மேலும் வளர்ந்தது. 1905 ஜனவரி 22ஆம் நாளன்று கபான் எனும் பாதிரியார் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை புனித பீட்டர்ஸ்பர்க் நகரிலுள்ள அரசரின் குளிர்கால அரண்மனையை நோக்கி நடத்தி சென்றார். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டமன்றம் வேளாண் தொழில் துறைகளில் சீர்திருத்தங்கள் என்பவையே அவர்களின் கோரிக்கையாக இருந்தன. ஆனால் காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கி சூடு நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். குருதி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட இந்நாளில் நடந்த நிகழ்வுகள் வேலை நிறுத்தம், கலகம், வன்முறை ஆகியவற்றுக்கு இட்டு சென்றது. சார் நிக்கோலஸ் ஒரு அரசியல் அமைப்பை வழங்கி டூமா என்னும் நாடாளுமன்றத்தை நிறுவும் கட்டாயத்திற்குள்ளானார். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு இது மன நிறைவு அளிப்பதாயில்லை. அவர்கள் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் குழு எனும் அமைப்பை பீட்டர்ஸ்பர்க்கில் நிறுவினர். ட்ராட்ஸ்கி அதன் தலைவர் ஆவார். சார் மன்னருக்கு எதிர்ப்பு. டூமா கலைக்கப்படுதல். முதல் உலகப் போர் வெடித்ததுடன் ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடன் அணி சேர்ந்ததால் ரஷ்ய முடியாட்சி தற்காலிகமாக வலுப்பெற்றது. சாரை மாற்றும்
நோக்கமுடன் அரண்மனை புரட்சி ஒன்று நடைபெறப் போவதாக வதந்தி பரவியதால் நிக்கோலஸ் தன்னை படைகளின் தலைமை தளபதியாக அறிவித்துக் கொண்டார். 1916 முடிவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சார் மன்னர், பேரரசி ஆகியோரிடம் செல்வாக்குமிக்க அதிகாரம் கொண்ட ரஸ்புட்டின் என்பவர் சார் மன்னரின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் சோவியத் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். சார் மன்னரின் நோக்கங்களை எப்போதெல்லாம் டூமா எதிர்த்ததோ அப்போதெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அரசியல் கொள்கைகளில் மாற்றம் ஏதும் இல்லாமல் 1917 புரட்சியுடன் 4வது டூமா முடிவுக்கு வந்தது. பொதுமக்களின் எழுச்சி. இந்நிலையில் நூற்பாலைகளில் பணியாற்றிய பெண்களிடையே ஒட்டுக்கி ஏற்பட்ட பெருந்தட்டுப்பாடு அவர்களை வேலை நிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது. இப்பெண்களின் கணவர்கள் படைகளில் பணியாற்றினர். ரஷ்ய பேரரசின் தலைநகரான பெட்ரோகிராடில் தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த பகுதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலம் சென்றனர். பெருமளவிலான பெண் உழைப்பாளர்கள் போர்க்குணத்துடன் உழைப்போர்க்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டனர். தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை நோக்கி கையை அசைத்த அவர்கள், வெளியே வாருங்கள், வேலையை நிறுத்துங்கள் என கூற நகரின் 4 லட்சம் தொழிலாளர்கள் அடுத்த நாளே, அதாவது பிப்ரவரி 24 அன்று போராட்டத்தில் இணைந்தனர். சார் பதவி விலகல். வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. ஆனால் வேலை நிறுத்தத்தின் 4ஆம் நாள் பாசறைகளில் இராணுவ வீரர்களின் கலகங்கள் வெடித்தன. சார் தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய ஆணை நகரத்தில் ஒளிபரப்பப்படவில்லை. அப்பணியை செய்ய அங்கு யாரும் இல்லை. இதன் பின்னர் சார் பெட்ரோகிரேடு திரும்ப முயற்சித்தார். இருப்பு பாதை ஊழியர்கள் அவர்கள் பயணம் செய்த புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திவிட்டனர். இத்தகைய நிகழ்வுகளால் திகைத்து போன சில தளபதிகளும் பெட்ரோகிரேடிலிருந்து சில தலைவர்களும் சாரை பதவி விலகுமாறு கெஞ்சி கேட்டனர். மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின் மார்ச் 15 சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். ரஷ்ய புரட்சி நடந்து சார் மன்னன் வீழ்ச்சியுற்ற போது நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சி மிக்க கவிதை. மாகாளி பராசக்தி ருஷ்ய நாட்டினிற் கடைக்கண் வைத்தால் அங்கே ஆகாவென்றெழுந்தது பார் யுக புரட்சி. கொடுங்காலன் அலறி வீழ்ந்தான், வாகான தோல் புடைத்தார் வானமரர், பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமற் கண் புதைந்து மடுந்தனவாம் வையகத்தீர் புதுமை காணீர் என்று புதிய ரஷ்யா என்ற பாட்டில் நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சி மிக்க கவிதை. தற்காலிக அரசு. அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள ஒன்றுக்கொன்று இணையான 2 அமைப்புகள் இருந்தன. ஒன்று பழைய டூமா அமைப்பின் உடைமை வர்க்கத்தை சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு. மற்றொன்று தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு அல்லது சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலோடு டூமாவால் ஒரு தற்காலிக அரசை நிறுவ முடிந்தது. சோவியத்துகளில் மென்ஷ்விக்குகள் ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையினராக இருந்த போல்ஷ்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். லெனினின் வருகையால் இச்சூழல் மாறியது. தற்காலிக அரசின் தோல்வி. புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். புரட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமென அவர் விரும்பினார். அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கு என்ற அவரது முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. போர்க்காலத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறைகளால் பெருந்துயரங்களுக்கு உள்ளாகியிருந்த மக்கள் ரொட்டி, அமைதி, நிலம் எனும் முழக்கத்தால் கவரப்பட்டனர். ஆனால் தற்காலிக அரசு 2 முக்கிய தவறுகளை செய்தது. ஒன்று, நிலங்களின் மறு விநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவு தள்ளி வைத்தது. மற்றொன்று, போரை தொடர்வதென எடுக்கப்பட்ட முடிவு.
ஏமாற்றமடைந்த விவசாய இராணுவ வீரர்கள் தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். இந்நிகழ்வு பெட்ரோகிரேடில் போல்ஷிவிக்குகளின் தலைமையில் நடைபெற்ற எழுச்சியை மேலும் தீவிரப்படுத்தியது. அரசு பிரவ்தாவை தடை செய்து போல்ஷிவிக்குகளை கைது செய்தது. ட்ராட்ஸ்கியும் கைது செய்யப்பட்டார். லெனின் தலைமையில் போல்ஷிவிக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுதல். அக்டோபர் திங்களில் லெனின் போல்ஷிவிக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொண்டார். ட்ராட்ஸ்கி ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். 1870 மத்திய வோல்கா பகுதி அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் பிறந்தார். கார்ல் மார்க்சின் சிந்தனைகளால் கவரப்பட்ட அவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே என நம்பினார். பெரும்பாலானோரின் போல்ஷின்ஸ்கோ ஆதரவை பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஷிவிக் கட்சி என்று அறியப்பட்டனர். இவருக்கு எதிரான சிறுபான்மையினர் மென்ஷின்ஸ்கோ என்று அழைக்கப்பட்டனர். மென்ஷிக்குகள் என்று அழைக்கப்பட்டனர். நவம்பர் 7 முக்கியமான அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை அனைத்தும் ஆயுதம் ஏந்திய ஆலை தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டன. 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. போல்ஷிவிக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதும் பெயரிடப்பட்டது. புரட்சியின் விளைவுகள். ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியால் குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தறிவின்மையையும் வறுமையையும் ஒழிக்க முடிந்தது. ரஷ்யாவின் தொழில்துறையும் வேளாண்மையும் உன்னதமான வளர்ச்சியை பெற்றன. வாக்குரிமை முதலாக பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட்டன. தொழிற்சாலைகளும் வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டன. நிலம் சமுதாயத்தின் சொத்தாக அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. போரிலிருந்து விலகாமல் இருந்தது தற்காலிக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என லெனின் நினைத்தார். எனவே அவர் உடனடியாக அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். நாடுகளின் கடுமையான நிபந்தனைகள் குறித்து கவலை கொள்ளாமல் புதிய அரசை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்காக அவர் போரிலிருந்து விலகினார். 1918 பிரெஸ்ட்-லிடோவஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். ரஷ்ய புரட்சி உலக மக்களின் கற்பனையை தூண்டியது. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்து அவர்களுக்கு முழுமையாக ஆதரவையும் நல்கியது. நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாதவை குறித்த விவாதங்கள் உலக அளவில் நடைபெற தொடங்கின. பிரவ்தா என்பது ஒரு ரஷ்ய மொழி சொல். அதன் பொருள் உண்மை என்பதாகும். இது 1918 முதல் 1991 வரை சோவியத் யூனியனின் கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகும். பன்னாட்டு சங்கம். அமைப்புகளும் உறுப்புகளும். பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் பாரிஸ் அமைதி மாநாட்டில் தயார் செய்யப்பட்டு முதல் உலகப் போருக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் சேர்க்கப்பட்டது. சவால்கள் நிறைந்த இப்பணி குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் கொடுத்த அழுத்தத்தால் நிறைவேறியது. இவ்வமைப்புக்கான அரசியலமைப்பு விதிகளை உருவாக்குவதில் இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஆலோசனைகள் மேலோங்கியிருந்தன. 1920 துவக்கப்பட்ட இச்சங்கம் 5 உறுப்புகளை கொண்டிருந்தது. அவை பொதுச்சபை, செயற்குழு, செயலகம், பன்னாட்டு நீதிமன்றம், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்பனவாகும். ஒவ்வொரு உறுப்பு நாடும் பொதுச்சபையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. செயற்குழுவே முடிவுகளை செயல்படுத்தும் அமைப்பாகும். பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தொடக்கத்தில் இச்சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் என அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு அளிக்கும் உரிமை உண்டு. மேலும் அனைத்து முடிவுகளும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதால் சிறு நாடுகளும் மறுப்பானை அதிகாரத்தை பெற்றிருந்தன.
பன்னாட்டு சங்கத்தின் செயலகம் ஜெனீவாவில் அமைந்திருந்தது. அதன் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டனை சேர்ந்த சர் எரிக் ட்ரிமாண்ட் ஆவார். செயலக பணியாளர்களை பொதுச் செயலாளர் செயற்குழுவின் ஆலோசனையின்படி பணியமர்த்துவார். பன்னாட்டு நீதிமன்றமானது தி ஹேக் நகரில் அமைக்கப்பட்டது. இந்நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருந்தது. பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஒரு செயலகத்தையும் அதன் பொது மாநாட்டில் ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் 4 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள்கள். பன்னாட்டு சங்கத்தின் 2 குறிக்கோள்களில் ஒன்று போர்களை தவிர்த்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவது, மற்றொன்று சமூக பொருளாதார விஷயங்களில் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்பனவாகும். பன்னாட்டு சங்கம் நடுவராகவும் சமாதானம் செய்பவராகவும் இருந்து அதன் மூலம் பிரச்சனைகளை தொடக்கத்திலேயே தீர்த்து வைக்க விரும்பியது. நடுவர் தீர்ப்பை மீறி போர்கள் வெடித்தால் போருக்கு காரணமான நாட்டின் மீது சங்கம் முதலில் பொருளாதார தடைகளையும் பின்னர் இராணுவ ரீதியிலான தடைகளையும் விதிக்க வேண்டும். அமெரிக்கா சங்கத்தில் உறுப்பினராகாத நாடு, ஜெர்மனி தோல்வியுற்ற நாடு, ரஷ்யா ஆகிய 3 வல்லரசுகள் இவ்வமைப்பில் அங்கம் வகிக்காததால் இக்குறிக்கோள்கள் எட்டுவதில் சிரமங்கள் மேலும் அதிகரித்தன. ஜெர்மனியும் ரஷ்யாவும் முறையே 1926, 1934 ஆகிய ஆண்டுகளில் சங்கத்தில் சேர்ந்தன. 1933 ஜெர்மனி விலகியது. 1939 ரஷ்யா வெளியேற்றப்பட்டது. சங்கத்தின் செயல்பாடுகள். 1920, 1925 ஆகிய ஆண்டுகளிடையே பன்னாட்டு சங்கம் பல சிக்கல்களை தீர்த்து வைக்க அழைக்கப்பட்டது. 3 பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் சங்கம் வெற்றி பெற்றது. 1920 பின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கும் ஸ்வீடனின் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில் அமைந்திருந்த ஆலேண்டு தீவுகள் யாருக்கு சொந்தம்? பின்லாந்திற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. பன்னாட்டு சங்கம் அத்தீவுகள் பின்லாந்திற்கே உரியது என தீர்ப்பளித்தது. அடுத்த ஆண்டில் போலந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை சைலேசியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க சங்கம் அமைக்கப்பட்ட போது அப்பிரச்சனையை சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. 1925 மூன்றாவது பிரச்சனை கிரீஸ் பல்கேரியா நாடுகளிடையே ஏற்பட்டதாகும். கிரீஸ் பல்கேரியாவின் மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்கம் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. விசாரணைக்கு பின் சங்கம் கிரீஸின் மீது குற்றம் சாட்டி கிரீஸ் போர் இழப்பீடு வழங்க வேண்டும் என தீர்மானித்தது. ஆகவே 1925 லக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயலாற்றியது. லக்கார்னோ உடன்படிக்கையின்படி ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்து, இத்தாலி ஆகிய நாடுகள் மேற்கு ஐரோப்பாவில் பரஸ்பரம் அமைதிக்கு உத்தரவாதம் அளித்தன. இதன் பின்னர் ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்தில் இணைந்தது. பாதுகாப்பு குழுவிலும் நிரந்தர இடம் அளிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சங்கத்தினுடைய அரசியல் அல்லாத நடவடிக்கைகளில் பங்கேற்க தொடங்கின. கட்டுப்பாடு மீறல். ஐரோப்பிய சக்திகள் எதிர்கொண்ட பெரும் பிரச்சனைகளிலொன்று எவ்வாறு ஆயுத குறைப்பை சாத்தியமாக்குவது என்பதாகும். 1925 சங்கத்தின் பாதுகாப்பு குழுவானது ஏற்பாடு செய்த ஆயுத குறைப்பு பிரச்சனை தொடர்பான மாநாடு 1932 பிப்ரவரியில் தான் கூடியது. இம்மாநாட்டில் பிரான்சுக்கு நிகராக தானும் ஆயுதங்களை வைத்துக் கொள்ள ஜெர்மனி அனுமதி கோரிய போது அது மறுக்கப்பட்டது. அக்டோபர் திங்களில் ஹிட்லர் ஜெர்மனியை மாநாட்டிலிருந்தும் பன்னாட்டு சங்கத்திலிருந்தும் விலக்கிக் கொண்டார். 1931 ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கியது. சங்கம் ஜப்பானை கண்டனம் செய்யவே ஜெர்மனியின் நடவடிக்கையை பின்பற்றி ஜப்பானும் சங்கத்திலிருந்து வெளியேறியது. இத்தாலி எத்தியோப்பியாவை தாக்கிய விஷயத்தில் சங்கம் இத்தாலிக்கு எதிராக தடைகளை விதித்தது. தடைகள் நடைமுறைக்கு வந்த போது அதை எதிர்த்து இத்தாலி 1937 விலகியது. இதன் பின்னர் ஏற்பட்ட ரைன்லாந்து, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து ஆகிய பிரச்சனைகளில் சங்கம்
தலையிடாமல் மௌன சாட்சியாக விளங்கியது. 1939 டிசம்பர் திங்கள் பின்லாந்தை தாக்கியதற்காக ரஷ்யாவை வெளியேற்றியதே சங்கத்தின் இறுதியான உறுதியான நடவடிக்கையாகும். சங்கத்தின் பொதுச்சபை அதன் பின்னர் கூட்டப்படவில்லை. இறுதியாக 1946 பன்னாட்டு சங்கம் அழைக்கப்பட்டது. தோல்விக்கான காரணங்கள். பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே காணப்பட்டது. சங்கத்திற்கென்று இராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. அமைதிக்கான இவ்வமைப்பை உருவாக்கியவர்கள் தேசியவாதத்தின் உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்திருக்கவில்லை. கூட்டு பாதுகாப்பு எனும் கோட்பாடை நடைமுறையில் செயல்படுத்தவே முடியவில்லை. சர்வாதிகாரிகளால் தலைமையேற்கப்பட்ட இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் சங்கத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்த போது இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மட்டுமே உறுதியாக செயல்படும் நிலையில் இருந்தன.